அந்த படத்தில் 10 நாள் தூங்காமல் இருப்பான். அடுத்த நாள் காலைல போய் வீட்டில் பார்த்தா சூசைட் அட்டெம்ப்ட். அப்படியே தூக்கின்னு போவாங்க. மச்சான் ஒன் செகண்ட் எக்ஸ்கியூஸ் மீ. Yeah? நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோக்ராமா? No, wait a second. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு ½ hour வெயிட் பண்ண முடியுமா? Why? இல்லை முட்டை தக்காளிலாம் வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்டை கடைக்கு அமைச்சிருக்கேன் அதான். ஏன்னா இப்போ நீங்கள் பாண்டிங்கன்னா அடிக்க கையில் ஒன்றுமே இல்லை பாருங்க அதான். போங்கடி பின்ன ப்ராக்டிஸ்ன்ற பேரில் ஒவ்வொரு மாதிரி ஊழல் இருக்காளுங்க. இவளுங்க பாடுறதுலாம் எப்படி கேட்கறது சொல்லு. அதான் கலாச்சி அமுச்சு விட்டேன். ஏய் வேற கோயிங்கடா மச்சான். நினைவலா நித்யா சீன் மச்சான் கலக்கிட்டேன். ஆமாம் பசங்களாம் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி வாசிச்சானுங்க. ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தியா? எப்பயோ மச்சான் ரைட்டா. மச்சான் சரோஜானி ஆல்வர்த்தி வந்திருக்கா. அவளுக்கு என்ன ஒரு பாட்டு சொல்ல. வாடா டேய் எங்கடா? Varun, are you here for the debate competition? மச்சான் உன் இஷ்டத்துக்கு பேசுறது இல்லடா. உள்ள கொடுக்குற டாபிக் வச்சு பேசணும். 1000 நான் வரமாட்டேன் என்னோட. அதனால தான் ஃப்ரீயாக உள்ளே போகலான்னு சொல்கிறேன். எஸ் ஐம் பார்ட்டிசிபேட்டிங். வாடா I'm not ஒத்துடா interested in these things மச்சான். டேய் இது டிபேட்டா இல்லை மியூசிக்கல் சேராடா? நீயே உட்கார். பார்ட்டிசிபெண்ட்டுன்னு போய் சொல்லி உள்ளே வந்துட்டேன். இங்கே உட்காரலாமா? Yeah. Varun Krishnan? ஏய் ஜெனி. Oh my god, Varun Krishnan. ஹே ஜெனி. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் ஜெனி. ஸ்கூலுக்கு அப்புறம் பார்க்கல. திஸ் இஸ் பிரகாஷ் திஸ் ஜெனி திஸ் இஸ் பிரகாஷ். சரி எல்லாம் விடு. செம்மையா பாடுன மச்சான். கலக்கிட்டப்போ. தேங்க்ஸ். யாருக்கு பாடுன? ஸ்கூல்ல நீ ஒரு ஈவென்ட்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணது இல்லையே. ஸ்கூல்ல அதுக்கு அப்புறம் நீங்க கிட்ட பேசுறதே நிறுத்திட்ட. யூ ஆர் சோ மீன் வருண். எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் நம்ம எல்லாரும். யோசிச்சு கூட பார்க்கலல டச்ல இருக்கணும்னு. நானும் நித்யாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கூட சேம் காலேஜ் வேற டிபார்ட்மெண்ட். சைக்காலஜி யார் படிப்பா? Silence. சைக்கோ தான் Could ஆயிடும். all the participants please take their seats? சரி The topic நிறைய of இருக்கு today's பேசுறதுக்கு. debate I'll talk to you is later. பை ஷூர். நித்யா ஆளே மாறிட்டான்ல. லுக்கிங் குட். வா யூ ஆர் சோ மீன் வருண். என்னடாவோ டாபிக் கொடுக்காம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கா. பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை திறந்தா மூடவே மாட்டான். ஓகே. To forgive and forget, strength or weakness. First participant, Nithya Vasudevan, WCC College. Good morning. Forgiving and forgetting, strength or weakness? இங்கிலீஷ் மச்சான் 1000 ரூபாய்லடா 10,000 ரூபாய் கொடுத்தா To forgive without forgetting is to not forgive at all. Why bother forgiving if you can't forget? To err is human nature, and it would be a mistake for any of us to believe that we are above making one. It is true, however unfortunate, that we fail the people we love and care about most of the time. In such a situation, do we not deserve a chance to redeem ourselves? Should our மச்சான் loved ones be prevented லவ் from பண்ணும்போது right their wrongs? நம்ம பார்க்குற படம் And நம்ம who are கேட்குற we to பாட்டெல்லாம் decide what wrongs are right? நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும்ல. If we do decide, then maybe we are இன்க்ளூடிங் ready for தட் forgiveness. போடா போடா புண்ணாக்கு சாங் There is ஆல்சோ. no rule book for forgiveness, is there? ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவன் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால பழசெல்லாம் மறந்துட்டேன்னு ஒன்று பார்த்து கேட்குற மாதிரி இருக்கா? சத்தியமாக இதுக்கு முன்னாடி இவ இவ்வளோ அழகுன்னு எனக்கு தெரியல மச்சான். அவ்வளோ அழகுடா. எனக்கு இங்கே இருக்க எல்லா ஃபிகருமே ரொம்ப அழகாக தான் இருக்குது. பிகாஸ் ஐ எம் ஸ்டடிங் இன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மச்சான். சாரி கேரியா. Sometimes a second chance is the best gift that you can give someone you love. And if you love someone, sometimes a second chance is the best gift you can give yourself. Next participant, Hey, Khushbu Sanghi, awesome, Stella Bobby. College. கலக்கிட்ட. Confirm ஆமா, ஆ வேற நம்ம college யாரும் தான். ஜெயிக்க மாட்டாங்க. Chance ஏ இல்ல. சூப்பர். இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சுட்டு இந்த கர்மம் முடிச்ச செமஸ்டர் 3 மாதம் ஒரு தடவை வச்சு கழுத்தாக இருக்கிறானுங்க. சே இவனுங்கெல்லாம். சாரி ப்ரொஃபஸர். மச்சான் ஒரு 10-15 தடவை அவ என்கிட்ட பேசி பழகினதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குமோ
அது ஒரே நாளில் இந்த 5 மணி நேரத்தில் என்னை போட்டு தாக்கிட்டா மச்சான். என்னை காப்பாத்துறாடே. மச்சான் லாரி கீழே விழுந்தனோட காப்பாற்றலாம், பட் இந்த லவ்வில் விழுந்தனை காப்பாற்ற முடியாது. ஐ ஆம் வெரி சாரி மிஸ்டர் வருண். தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கிளாத் போட்டு மூடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குமே இப்போ உனக்கு. எல்லாம் முடிஞ்சு அவளை சேரீயில் பார்க்கும்போது. ஆமாம் மச்சான். மச்சான் அந்த ஃபீலிங்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டடா. லைஃப் லாங் நீ தான் என்னோட சரிடா. friend. ஓகே போடா போய் பேசு மச்சான். இவளுங்கெல்லாம் கேஸ் பலூன் மாதிரி விட்டு அப்புறம் பிடிக்க முடியாது. என்கிட்ட பேசுவாளான்னு தெரியலடா. அவன் உண்மையை தாண்டா பார்த்துட்டு இருக்கான். போடா போய் பேசுறா. என்னடா பேசுறது? ரேஷனில் பாமாயில் ஊற்றுறாங்க, எங்கள் அக்காங்க பொண்ணு குழந்தை பிறந்தோன்னு பேசு. என்கிட்ட பேசினல லெஃப்ட் ஒருத்தர் துடிச்சுது, ரைட்டு மூக்கு அரிச்சுதுன்னு, அந்த மாதிரி ரொமான்ஸாக போய் பேசுகிறா. சி ஹாய் ஹவு இஸ் த வெதர் அப்படின்னு ஆரம்பித்து வில் யூ மேரி மீ வரைக்கும் இன்றைக்கே பேசி முடிச்சிடு. போ. நீ கூப்பிட்டியா அவளை? நம்பர் கொடுத்தா? ஸோ இதுக்கப்புறம் கை நிறைய சில்லறை மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு ரூபா ஃபோன் தேடி கடை கடையாக அலைவேன். சில் அவுட். கத்திரிப்பு கலரில் கேவலமாக ஒரு ஷர்ட் வச்சிருந்தியா, அதை போட்டு போகலல்ல? டேய் செக் ஷர்ட்டும் ஜீன்ஸ் போட்டு போனடா. என்னடா? சில் அவுட் மச்சான். ஸோ நீ அவள் காலேஜுக்கு போனேன்? WCC உமன்ஸ் காலேஜுக்கு? ஆமாண்டா. உள்ளே போனேன்? இல்லை வெளியே. கேட்டாண்ட? அதுக்கும் வெளியே. வாட்ச்மேன் நிற்கிற ஏரியா பக்கம் கூட ஒன்று சைக்கிளில். ஸோ எல்லாம் முன்னாடி போல தானே மச்சான்? நோ சேஞ்ச், சேம். ஆமாண்டா அதே தான். அவளை பார்க்காத இந்த 3 வருஷத்தில் அவள் அமெரிக்கா போயிருக்கா, ஆஃப்ரிக்கா போயிருக்கா, மால்டான்னு ஒரு ஊர் அங்கே போயிருக்கா. நான் ஏற்காடு போனேன், கொடைக்கானல் போனேன், ஊட்டிக்கு போனேன். மச்சான் அவள் எங்கே போனானடா? வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகலல்ல? டேய் சில் அவுட் மச்சான். மால்ட்டா இங்கே தான்டா இருக்கு. இட்ஸ் ஆன் த வே டு மைசூர். சில் அவுட் மச்சான். Why should she call? Nitya, let him call. Guys, I'm telling you, trust me. கூட இருக்க சிக்ஸ் எல்லாம் நித்யாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாளுங்க. முக்கியமாக அந்த சிமெண்ட் மூட்டை ஒருத்தர் இருக்கால்ல, why should you call நித்யா, let him call, I am telling you no, trust me அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாளுங்க. பட் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நித்யாவை நீ மறுபடியும் மீட் பண்ண போகிறல்ல? ஆமாண்டா. அப்போ யோசிக்காமல் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணிடு. நாங்கள் இவ்வளோ பெரிய கேங்கு எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். வருண், இவன் மட்டும்தான் ஃப்ரெண்டா இல்லை வேற யாரும் வரலையா? நாங்கள் என்ன பியூரோ தூக்கம் வந்திருக்கோம் கூட 4 பேர் கூப்பிட்டு வரத்துக்கு. வேற யாரும் கிடைக்கலையாடா? உங்கள் எல்லாரையும் சமாளிக்க நான் ஒருத்தன் போதாதா? டேய் என்னடா? ஏய் ஏ சி இல்லை, நான் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் எல்லாரையும் சேர்த்து போட்டா. சேர்த்து போட்டா? ஓ போட்டா இஸ் குவைட் ஆப்வியஸ். நோ ஐய் சாரி மச்சா, வாட் ஐ மென்ட் வாஸ் தட் திங்ஸ் மை திங். மை திங்கா? டேய் ஹே ஓ சாரி மச்சா, இப்போ நான் எது பேசினாலும் தப்பாக இருக்குது. பெட்டர் ஐ லீவ் மச்சா. ஓகே மச்சி, பை பை பை. உட்கார் பிரகாஷ் உட்கார். பின்ன see my face, I am like a baby. எது பேசினாலும் தப்பா எடுத்துட்டா I have to be careful or what? I can't be myself. Hey, see today hers birthday. So எல்லாரும் கொஞ்சம் அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நீ கொஞ்சம் வலையில ஃபோக்கஸ் பண்ணு, என்ன விட்டுரு. சுடிதார் சாயம் போனாதான் பேண்ட் ஷர்ட்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது இல்லை? என்னடா? அவள் ஊரில் இல்லைனா தான் நான்லாம் உனக்கு ஃப்ரெண்டு இல்லை. லவ் சோறு போடாதரா, ஆனால் நட்பு. சி மட்டன் பிரியாணி டைமிங்கில் வச்சாம்பர், சாப்பிடு. மறுபடியும் அடி வயிற்றுல அதே ஃபீலிங். அவள் இல்லைங்கிற ஃபீலிங். முதல் நாள் இருந்ததுல அந்த ஃபீலிங் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன்டா அவளை. திரும்ப வர வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுறது மச்சான்? அட்ஜஸ்ட் பண்ணு மச்சான். அவனுக்கு 1008 பிரச்சனை. கரண்ட் பில் காசு எடுத்து தண்ணி அடிச்சிட்டேன், நாளைக்கு கட்டலைன்னா ஃபியூஸ் பிடிங்கிடுவாங்க. அதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன? இதுதானே முக்கியம். ஆமாம், நம்ம 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறம் நான் போயிடுறேன்ல, அப்போ உனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இல்லைல்ல? கொஞ்சம் கூட இல்லை மச்சான்.
அப்படிதான் இருக்கணும். அவகிட்ட மட்டும்தான் அந்த அடி வயிறலாம். ஆமா, லவ் பண்றவன்லாம் இதயத்தில் தான் ஃபீல் பண்ணுவான். நீ என்ன கொஞ்சம் கீழே இறங்கி அடியில் ஃபீல் பண்ற? இதயம் வயிற்றுக்கு வந்துருச்சா? ம் ம். டேய் டேய், ஹலோ. யா யூ லிவ் அப்ஸ்டேர்ஸ்? ஏய் நான் தான்டா ஜெனிடா. ஜெனி? உன்னை பார்த்தேன், பேசிட்டு போலான்னு வந்தேன். எதிர் வீட்டில் தான் இருக்கேன். ஜெனி, ஜெனி, ஏய் யூ கிட்டிங் மீ? வாவ் ஜெனி. சரி சரி சரி, எல்லாருமே வெயிட் பண்றாங்கடா. நம்ம இனிமே இப்ப நேபர்ஸ் ஆயிட்டுமே. உன்கிட்ட நிறையவே இருக்கு பேசுறதுக்கு. பை 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 பை. ஏய் ஜெனி 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 பை பிரகாஷ், அப்புறம் பேசுறேன் உன்கிட்ட வந்து. ஜெனி ஜெனி. இங்க என்ன சொல்லுது? ஜென்னி ஜென்னி சொல்லுதா? அது சொல்றத இருக்கட்டும், நீ எதனா மாத்தி சொல்லு. எங்க போனாலும் இதையே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க. சரி 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 சரி, நீ சொல்ல வந்து சொல்லி முடி. அது மட்டும்தான் உன் காதுல கேட்டுக்கினே இருக்கணும். ராமர் கலர் சூட்ஸ் யூ. What? ஐ மீன் ப்ளூ கலர் சூட்ஸ் யூ. தேங்க்ஸ். எனிவே, என்னோட அப்பா நான் உன்கிட்ட பேசுறது பார்த்தாரு, கொன்னே போட்டுருவாரு. பரவாயில்ல, பார்த்தாருன்னா நீ என்னோட தம்பின்னு நான் சொல்லிடுறேன். வாட்? வாட்? நோ ஜெனி, நான் வேணா உங்கள் அப்பாவுக்கு சிட்டுக்குருவி விலைக்கு வாங்கி தரேன். அதை சாப்பிட்டுட்டு தம்பி பாப்பா பெற்று கொடுக்க சொல்லு. என்னெல்லாம் தம்பின்னு சொல்லாத. இன்ஃபேக்ட் நீ ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வேலை சேர்ந்தா கூட நான் உன்னை சிஸ்டர்னு கூப்பிட மாட்டேன். ஏன்? வெல், ஐ எம் இன் லவ் வித் யூ. என்னடா என்னால் நம்பவே முடியல மச்சா. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கறதுல. எங்க சத்தியமா சொல்லு. தெரியும்டா. ஏய் எப்படிடா ரெண்டு பேரும் எனிமிஸாக இருந்தீங்களே, எப்படி இதெல்லாம்? என்னடா ஏதோ காரியம் நடந்த மாதிரியே கேட்குற. ஆனால் நெக்கல்டா உனக்கு. 6 மாதத்துக்குள்ளே இவளை கூட்டிகிட்டு ஓடணும்டா. நீயே சொல்லு, இவளை கூட்டிகிட்டு ஓட முடியுமா? தெருவுதான்றதுக்குள்ளே பிடிச்சிட மாட்டாங்க. டேய், சீ. என்னடா நிறைய பிரச்சனைங்கடா. இவளை புரிஞ்சிக்க முடியல. இவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, அவங்க அண்ணனுக்கு என்ன பிடிக்கல, சண்டை. இவளுக்கு வேற என்னை விட ஒரு வயசு அதிகம். சர்ச்சில் இவளுக்கு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன்டா ஜெனியை லவ் பண்ணேன்? வருண், நானும் கேட்கலாம்ல. உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க, நான் ஏன் பிரகாஷ் லவ் பண்ணேன்னு. இட்ஸ் ஆல்வேஸ் லைக் திஸ், நோ? பாய்ஸ் தான் ரைட், நம்ம கேர்ள்ஸ் தான் தப்பு. நம்ம கேர்ள்ஸ் என்ன நம்மன்னு சொல்லி என்ன சேர்த்துக்கிட்ட அநியாயம். இப்படிதான் மச்சான். கோவத்தில் ஏதாச்சும் தப்பு தப்பாக பேசுகிறா, நான் டென்ஷன் ஆகிறேன். அப்புறம் ஏதாச்சும் ஊட்டி சமாளிச்சிடறேன். கவிதா வரேன். 2 மணி நேரம் படத்துக்கு 3 மணி நேரம் மேக்கப் போட்டு ரெடி ஆவாங்க. தட்ஸ் எவ்ரி உமன். வந்துருவாடா. சொல்கிறேன் உங்கள் அண்ணன் பெரிய பக்கெட் போல. கவிதா வாட்ச் திஸ். Hi guys. So sorry. Hello. நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். We're going for a movie. Can I get you something to drink? காஃபி? வேணா. கேரி ஆன். கிட்டு. ஏய் கைஸ் கேரி ஆன். ஏய் சாவி எடுத்துட்டல. என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் முதல்ல வருவேன். ஏய் பொறுமையாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே பை பை. வருண், அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்க. மெல்பர்ன்ல இருந்து சிட்னிக்கு ஒரு டேட் மாத்திட்டாங்களாம். பட் அப்பாவே டிக்கெட் மாத்திட்டாரு. நைட் மறுபடியும் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. எப்போ ஃபோன் பண்ணாங்க? சாயந்தரம் பண்ணாங்கடா. ஓகே ஓகே பை பை பை. ஏய் பொறுமையாடா. ஸோ அப்பா சிங்கப்பூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக யூஎஸ் போயிட்டாரா? மெல்பர்ன் ஆஸ்திரேலியால இருக்கு, யூஎஸ்ல இல்லடா. ஜெனி, யா, நான் நித்யா பார்க்கணும். ம், என்கிட்ட பேசுவாளா? எங்கே இருக்கா? ஐ நோ அவள் கேம்பிரிட்ஜில் இருக்கான்னு. பட் நான் அவளை மீட் பண்ணோம். ஹெல்ப். கேம்பிரிட்ஜ். யா
தெருவில் நிற்க வச்சுட்டா பார்த்தல்ல, அதை ஏன்டா கேட்குற? நீயும் வெக்கமே இல்லாமல் பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்ட. பட் ஐ லைக் இட் மச்சான். நீயும் ஒரு ஈகோவில் ஏய் ஓடி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையை கையில் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணும். வாஸ்தவம் தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜில் மீட் பண்ணீங்க, பார்த்த உடனே லுக்கு, பேசிக்கிட்டீங்க, ஒரே லவ் தான். அந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கும்னு நினச்சேன். சாட்சி புட்டாலே மச்சான், அன்பிரிடிக்டபிள்ற அந்த பொண்ணுங்கள்லாம். கரண்ட்டு கூட இந்த டைம் கட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க சொல்லாமல் கொள்ளாமல் துண்டாக கட் பண்ணுறாளுங்கடா. சரி, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிற? 10 நாள் ஆகுதுன்னு வை அவள் பேசுகிறதுக்கு. வெயிட் பண்ணுவேன். 20 நாள் ஆனாலும். நம்ம என்ன இந்த ஊரில் டென்ட் அடித்து சர்க்கஸ் நடத்த வந்திருக்கோம் மச்சா? அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணணுமா? லைஃப்டா, எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? டேட்டு தான்டா பிரச்சனை, ஒரே டைட்டு. அநேகமாக சில சீனாக இல்லாமல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜெனிகிட்ட பேசியிருந்தேன் ட்ரெயினில், ஹோல் நைட். நித்யா இங்கே வந்து 6 மாதம் ஆகுதான். சுனாமி அடித்து 2 வாரத்தில் இங்கே இருந்திருக்கா, கேம்பிரிட்ஜெலாம் விட்டுட்டு வந்து. அதுக்கப்புறம் ரெடி பண்ணதான் இதெல்லாம். நடுவில் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போயிருக்கா. இன்னும் 1 இயர் இங்கே தங்கியிருந்து ஸ்கூல்லாம் நல்லபடியாக செட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவாளாம். அதான் அவள் பிளான். அநேகமாக 1 இயர் கழிச்சு தான் உன்கிட்ட பேசுவான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். ஜெனி, எல்லாரும் இங்கே தங்கலாம். டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் இது, ரூம்ஸ் இருக்கு, நான் சாவி தரேன். பேய் பங்களாமா இருக்குல்ல, அதான் பொண்ணுங்களாம் இங்கே தங்கியிருக்காளுங்க. சரி வா, ஸ்விட்ச். ஓகே, இந்த ஊருக்கு இதான் 5 ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன் மச்சான். பரவாயில்ல. என்னடா ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ராமச்சந்திரன், ப்ளீஸ் கம். This is Aditya. Hello, ma'am. This is our project manager. Hi. This is Bipasha. And this is Karthik. ஆளுக்கு ஒரு பொக்கே வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி கொடுத்ததெல்லாம் வச்சு அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ குட்டப்பாவாடா. What? Nothing. I am made in America, 25 years old. Every day I go to pub with girls. Today also evening come. You come? நான் இங்கிலீஷ் தெரியாதா? தெரியும். அப்புறம் என் பதில் சொல்ல மாட்டேற. நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியலடா. நான் பேசுகிற இங்கிலீஷ் புரியலையா? அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ் தான். செம்மொழியான தமிழ் மொழி, தமிழ் மொழி. எஸ் மேம். சந்து கம் இன். என்ன சந்து பொந்துன்னு அசிங்கமாக கூப்பிட்டுக்கிட்டு, சந்துருன்னு அழகாக கூப்பிடுங்க. எனக்கு ராம பத்தி டீடைல்ஸ் வேணும். ராம் அமீருடைய 2வது படம். ஜீவாக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைச்சது. என்ன அதில் ஒரு குத்துப்பாட்டு இல்லை, மைனா படத்தில் வர மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு குத்தை வாங்கி அப்படி குத்திருந்தாங்க. நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ராம பத்தி கேக்குறேன். ஓ, இந்த சைதாப்பேட்டை கூவம் ஓரமா பானகத்தை விடாம சுத்திட்டு இருப்பானே அந்த பையனா? Excuse me. அடடே, அவரே வந்துட்டாரே, பழைய டிவி டிராமா மாதிரி. கெட் அவுட். சாரி. அட அங்க போய் இடிப்பா, என்ன விடுப்பா. மேம், கதவை மூடவா? கெட் அவுட். சாரி. ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. மேம், நம்ம புனே சிட்டியில் இ-கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்து அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா மாடல்ஸ் அனுப்பிச்சிடலாம். ராமச்சந்திரன், நீங்க எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? 6 months. நான் சென்னையில கேட்டேன். சென்னையில் say 2 years. வாட் அபவுட் பெங்களூர்? Bangalore, I go there every weekend. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க? Excuse me, ma'am. ஹலோ, சாரு கொஞ்சம் இரு. சாரு, புது சிஓ வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்காங்க. என்னடா சொல்ற? ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். உன்னை அப்படியே அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ண மாதிரியே இருக்காங்க. தட்ஸ் சர்ப்ரைசிங். எனக்கும் தான், ஆனால் நான் வெளில காமிச்சிக்கல.
ஏன் சொல்லணும்? இட்ஸ் பர்சனல். லவ் யூ சாரு. ஏய் என்ன ஜெயிலில் அடிச்சிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது போல. வாவ், ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? முன்னாடி பீங்காங்கப்பில் ஸ்பூனை போட்டா மாதிரி கிளிங்னு ஒரு பேரா? இங்கே பார் டியர், நம்ம ஊர் பசங்களாம் சைக்கிள் பெல் அடிப்பானுங்க. கிளிங் கிளிங் தான் சவுண்டு வரும். கூப்பிட நினச்சி பின்னாடி போயிட போகிறேன். டேய் என்னடா இது அம்மன் கோயிலுக்கு டீச்சர்ட் எடுக்கிற மாதிரி 2 கை நிறைய, இதெல்லாம் எங்கே பிச்சை எடுத்த? எல்லாம் எங்கள் இடத்துல தாங்க. என்னடா சாப்பிட்டு உன் பயிரில் தூக்கி வச்சிருக்கானுங்க? கிண்டல் பண்ணாதீங்க, நான் சாப்பிட்டது. அங்கே சோறு இல்லாமல் அடிச்சுக்கிறானுங்க. நீ இதெல்லாம் சாப்பிட்டு இதுக்கு மேலே ஃப்ரைட் ரைஸ் வேறு சாப்பிடுவியா? இங்கே கிளிங்கு கடை இன்னும் காயல. இந்தா நீ என்ன பண்ணு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி மரத்தடியில் ஓரமாக அடுப்பு பற்ற வச்சு நீ டேய் நில்லு. இதுக்கப்புறம் நீ சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது. சாப்பிட்டுட்டு வேற கம்பெனியில் போய் வேலை செய்யணும். உனக்கெல்லாம் சோறு போட்டு கம்பெனி முன்னுக்கு வர முடியாது. போகிறத பாரு, மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி. என்ன அடி பிடிச்ச மாதிரி வாசனை வருது? சந்து, ஓ அங்கே தீதா? எஸ் மேம். ஓ அதான் தீர வாசனை அடிக்குதா? 2 minutes மேடம். ஹாய் கேர்ள்ஸ். ஓப்பன் பண்ணிட்டாங்களா? போலையா? ஓடு 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 ஓடு. பாத்தியா தண்ணி லாரி வந்தோன்னா குடத்தை தூக்கின்னு ஓடுற மாதிரி ஓடுறாளுங்க. அப்புறம் பிரதர், இந்த பொண்ணுங்களாம் சுற்றி வச்சுக்கிட்டு போய் கொளுத்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அங்கே நிறைய பேர் எரியுது. ஒரு 2 minutes அமுச்சு வைக்கிறேன். ஹலோ, we're just having a welcome party here. திருப்பி கூப்பிடுறேன் சாரு. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? மேடம், பெனாயில் ஊற்றி ஃபுல்லாக பெருகி தள்ளிட்டேன். இடம் காலியாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் கண்ணு சுருங்குது? என்னாச்சு? 1 minute. ராம், நீ என்ன பார்ட் டைமாக பாவாடை ஜாக்கெட் தச்சு தரியா? எப்போ பார்த்தாலும் பொண்ணு உங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ணுதுங்க. குட்டை பாவாடை கொஞ்சம் இப்படி வா, நான் கொஞ்சம் பர்சனலாக பேசுகிறேன். நீ போட. நான் பர்சனலாக பேசிட்டு இருக்கேன். ராம், இந்த லதா சரியில்லை. அவ அப்பப்போ உன்னை ஊரக்க நல்லா பார்க்குறான். No way, she's a CEO. Within week time? தோ நிக்கிறா நீ குரங்கு. அவ அப்பப்போ அவகிட்ட போய் பேஸ்ட் அவங்க கிட்ட வரான். எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அவ பார்க்குற பார்வையை பாரு. உன்னை இன்னும் 10 நாள்ல அமெரிக்காவுக்கு பார்சல் பண்ணிடுவா போல இருக்கு. ரதி, உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் போயிடா. அப்படியா? அப்போ நீயே பேசு. ஹலோ சாரு, ஒரு நிமிஷம் நீயே பேசு. ஹலோ, ஹாய், ஐம் ரதி. ராம் சொல்லிருக்காரு நீங்க அவரோட சிஸ்டர் மாதிரி. வாட்? சாரு. பிரதர், ஃபோன்லேயே பேசிட்டு இருக்காதீங்க. சட்டு புண்ணு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பை த பை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஐ எம் சோலோ, மேட் இன் அமெரிக்கா, 25 years old. அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, டைவர்ஸ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன டைவர்ஸ்ன்றத டைவர்ஸ் மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு போறா. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு ஆப்படிக்கிறா. ஆனால் பாவமே பண்ணாத பசங்க பேரை பழி வந்து விழுது. ஓ மை காட், கெட்ட உலகமாடா. ஆமாங்க பாஸ், இப்போதான் மீனை வறுத்து வச்சாங்க, கேட்டா இல்லைன்றாங்க பாஸ். நீ மீன் தின்னவே இல்லையா? அதை பாரு தண்ணியில் உயிரோட இருக்குது. எவ்வளோ வேணுமோ தின்னுக்கடா, கொக்குக்கு போகணும். லுக் அட் மீ நவ், லுக். என்ன மேடம், ஃப்ளட் லைட் மாதிரி பிரகாசமாக இருந்தவங்க மூஞ்சி ஸ்ட்ரீட் லைட் மாதிரி தொங்கி போயிருக்குது. என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியும். டோன்ட் வரி. இன்னைக்கு நீங்கள் ராம் கூட தான் காரில் போகிறீங்க. எஸ், நம்ம காரில் இருக்கிற மெயின் ஒயரை கட் பண்ணிட்டேன். மெக்கானிக் வராமல் கார் ஸ்டார்ட் ஆகாது. ராம், எக்ஸ்கியூஸ் மீ. திடீர்னு எங்கள் கார் ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்போ டோன்ட் மைண்ட், எங்கள் மேடம் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? மாமியார் வீட்டில் வரதட்சணை வாங்கின வண்டியை வச்சு என்ன பந்தா காட்டுறாங்க. பரவாயில்லையே, 2 wheeler கூட நிறுத்தாது. செஞ்சுரியில் கார் நிறுத்தி லிஃப்ட் தரீங்க. உங்களை பற்றி நான் அமெரிக்காவில் பேசுகிறேன். தேங்க்யூ. ஏன்னா பாட்டு போடுங்கண்ணா, டைலாக் கேட்டு போகலாம். என்னடா டூரிஸ்ட் மாதிரி வந்து டெரரிஸ்ட் மாதிரி அடிக்கிறீங்க? என்னடா இது கட்ட கைத்தில வச்சு என்ன விட்டு எங்கடா போறீங்க? பொழைக்க முடியாது. இவனுங்க யார் டீம்? இவனுங்க யாரு டீம்?
மேல் தலையெல்லாம் தப்பிச்சிருச்சு, கீழே மட்டும் மாட்டிக்கிச்சு. கீழே மாட்டிக்கிச்சா? பார்த்து போட வேண்டியதானே? தம்பி நல்லா பேசுது. இதை விட நல்லா பேசுவேன், பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம். எங்கடா ஓட பாக்குற? அண்ணே விட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவான். இவனை ஏதாவது பண்ணணும்ண்ணே. இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுடா, ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். சரி, கார்ட்டூன் மண்டையா ரசிச்சு ரசிச்சு அடிக்கிறானா? ஃபாரின் சரகாடா, மென்டல் மாதிரி பேசிட்டு. ஏய், நாங்க தான் உங்க ஏரியால வந்து குமார போட்டோம், பதிலுக்கு நீங்க எங்க ஏரியால வந்து சேகர போட்டீங்க. இப்ப எதுக்குடா இங்க வந்த? ஐயா அண்ணா, எனக்கு அந்த டீமுக்கு எந்த சம்மந்தம்? நான் என்னடா எய்த்து பேசுற? சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணன் அந்த டீம்ல ஒரு ஆளே கிடையாது. என்னடா அண்ணனை எய்த்து பேசுற? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? ஆக்சுவலி ஐ அம் கமிங் ஃப்ரம். இங்கிலீஷ்ல வேற எய்த்து பேசுறியா? டேய் சொல்றா, எதுக்குடா வந்த? அண்ணே அதான் நான் அதுக்காக வரல. என்னடா சொல்லிட்டே இருக்க, மறுபடியும் அண்ணனை எய்த்து பேசிட்டு இருக்க? நாயே, ஏண்டா எது பேசினாலும் எழுத்து பேச லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அப்புறம் எப்பறம் பதில் சொல்றது? நல்லா வீங்கின வெட்டுக்கிளி மாதிரி இருந்துட்டு. எதுக்குடா சிரிக்கிறான்? ஏன்டா சிரிக்கிறான்? இல்ல, உங்களை பார்த்தா அவனுங்க ஓடுறானுங்கன்னா அவனுங்க எவ்வளவு டம்மி பீஸா இருப்பானுங்க. ஏய் புடிச்சிட்டு அந்த காட்டு போயிடுச்சா? ஏண்டா நம்ம எவ்வளோ சீன் போட்டாலும் இவன் காமெடி சீன் ஆக்கிடுறானே. இவனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய டெரர்னு காட்டுறோம். ஆமாண்ணே, சிஸ்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சா? நீங்க எழுதி கொடுத்த 50 டெஸ்ட்டும் பண்ணியாச்சு டாக்டர். இசிஜி பண்ணலையே? மிஷின் ரிப்பேர் அது ஒன்று தான் டாக்டர் பண்ணல. தலைவலின்னு வந்தா கூட மியூசியம் மாதிரி எல்லா ரூமும் கூண்டு போய் டெஸ்ட் பண்ணி கடைசியாக தானே பெட்டுக்கு தூக்கி வந்து போடுறீங்க. இந்த வீக்கம் எப்படி வந்தது? அட்ரஸ் கொடுத்து வர வச்சேன், அடிச்சானுங்க, வந்துச்சு டாக்டர். கை ரெண்டி மேலே தூக்குங்க, நல்ல மேலே தூக்குங்க. யார் டாக்டர் இவரு? காலி பண்ற வீட்டில் பியூரோ தூக்குன்ற மாதிரி தூக்குன்னு உயிர் எடுக்கிறாரு. வாய முடுங்க, அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர், அவர் சொல்றபடி செய்யுங்க. டாக்டர் இதுக்கு மேல தூக்க முடியல டாக்டர். சார், ஷோல்டர் போன் டிஸ்லோகேட் ஆயிருக்கு. இவர் யார் டாக்டர்? சபரிமலைக்கு பெரிய பாதையில போற மாதிரி டார்ச்சோட வந்திருக்காரு. ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. சார், ஐபால் மூமெண்ட்டே சரியில்லை. நல்லா தானடா இருக்குது. தலையில் அடிபட்டதுனால உள்ள பிளட் கிளாட் ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. நீ படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியா? என்ன டாக்டர் இவங்களாம் என்ன வச்சு தொழில் கத்துக்கிறாங்க? சந்துரு, அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் நம்பர் 1 நீரோ. நம்பர் 1 நீரோவா? பார்க்க கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. யார் டாக்டர் இவர்? பேசிட்டு போது வயிற்று பிடிச்சி அமுகிறாரு. பயப்படாதீங்க, நான் யூரோலஜிஸ்ட். யூரின் மோஷன்லாம் நல்லா வருதா? இப்படியே அமுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே போயிடுவேன். வயிறு வீங்கி இருக்கு. அது பீர் அடிச்சனால வந்து தொப்ப டாக்டர். ஒருவேளை உள்ள இருக்க ஸ்பிரீன் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்குமா? ஒரு பல்ல காணோம், ஒருவேளை முழுங்கி இருப்பாரோ? மேபி. ஒன்றும் இல்லை டாக்டர், கல்ல முழுங்கினாலே ஜீரண ஆகிற வயசு, பல்லு தானே, ஃப்ரீயா விடுங்க. இல்ல சந்திரு, பல்லு பெருங்குடலுக்கு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, சிறுகுடல மாட்டிச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கழுத்துல ஹோல் போட்டு எண்டோஸ்கோப் வழியா பல்லு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வயித்துல ஆபரேட் பண்ணுங்க. நான் முதல்ல தலையை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பிளட் கிளாட்டை கிளியர் பண்றேன். நோனோ, நான் சுத்தி வச்சு அடிக்கும்போது போட்ட தையல் பிரிஞ்சிருச்சுன்னா? சுத்தியா? நோ, வயித்துல இருக்கிற பல்லு குடலை கிழிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ முதல்ல வயிற்ற கிழிச்சு அந்த பல்லை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் டாக்டர், யார் முதல்ல பண்றதுன்னு பேசாம சீட்டு குலுக்கி போட்டு பாருங்களேன். குட் ஐடியா. அவர் சொல்ற மாதிரியே குளிக்கிடுமா? யோ, என்னையா குளிக்கலான்னு ஏதோ பேண்ட் சட்டையை போட்டு வெட்டுற மாதிரி மண்டையை வெட்டலாம், கழுத்தை வெட்டலாம், ஓட்ட போடலான்னு. உங்களெல்லாம் பார்த்தா யமலோகத்தில் கொம்பு வச்சு நிற்கிறவங்க மாதிரியே இருக்குது. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காம. ஏய், அடிச்சதே 5 பேர் தான்டா, ட்ரீட்மெண்ட் பார்க்க 25 பேரா? தெருமோனையில் இருக்க தேன்மொழி டாக்டரை பார்த்து நான் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், நீங்கள் வேற சவாரி பார்த்துங்கோ. வெல்கம் டு ஆல். நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச ஐடி மக்களே, நம்ம சிஇஓ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒருத்தர் கூட அவங்கள பார்க்க வரல. ஆனால் அவங்க பேச்சுலர் பார்ட்டி தராங்கன்னு சொன்ன உடனே ஓசியில் குடிக்க ஒட்டு மொத்தமாக கிளம்பி வந்துருக்கீங்க பார். அவங்கெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு கேம் வச்சுருக்கோம். அது என்னன்னா, இது ஒரு லேசர் லைட், இதை நாங்கள் ரொட்டேட் பண்ணி விடுவோம். அந்த லைட் யார் மேலே வந்து படுதோ அவங்க லவ்வை பற்றி சொன்னோம். கம், let us start the game. இப்போ லைட் இவர் மேல தான் விழுந்திருக்கு. எனக்கு சரியா பேச வராது, கவிதையாவே சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. காதலுக்கு கண் இல்லை, காதலுக்கு மதம் இல்லை, காதலுக்கு ஜாதி இல்லை. இரு, நீ எங்க ஆபீஸே இல்லையா? யாரா நீ? ஹெச்ஆரோட ஃப்ரெண்டு சார். ஓசி குடியா? ஆமா சார். சரி, கவிதையை சொல்லு.
என் மீதும் பூக்கள் விழுந்தது, அவள் மீதும் பூக்கள் விழுந்தது. ஏன் சாவு ஊர்வலத்துக்கு போனீங்களா? இல்ல சார், அவளுக்கு கல்யாணத்தில் விழுந்தது, எனக்கு கல்லறையில் விழுந்தது. அப்ப நான் விடைபெறட்டுமா சார்? இன்னும் போலியா டாக்டர்? தேங்க்யூ. சியர்ஸ். டேய். சாரி. ஏ சந்துரு, இங்க வா. எஸ். உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க மட்டும் இல்ல டாக்டர், எந்த காலத்துல லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் ஒன்னே ஒன்று தான் பண்ணுவானுங்க. உன்னைய மாதிரி தருதலையை பத்திலாம் நான் கேட்கல. உண்மையா லவ் பண்ற பசங்க இருக்காங்கல்ல? உண்மையான லவ் அதுவும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது. இது உங்க காபி மேல சத்தியம். ஐயோ சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்ட. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? டாக்டர், இந்த காலத்துல எவன் உண்மையா லவ் பண்றான்? அப்படி ஒருத்தர் லவ் பண்றானா அவன் பைத்தியமா தான் இருக்கணும். பைத்தியமா தான் இருக்கான். அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா. அப்படின்னு அது உண்மையான லவ் தான் டாக்டர். எப்படிடா சொல்ற? நம்ம பசங்க பொண்ணுங்க அழகா இருந்தாதான் உண்மையா காதலிச்சு உண்மையா கட்டி பிடிப்பானுங்க. கொஞ்சம் அசிங்கமா இருந்தா கூட எஸ் ஆயிடுவானுங்க. எனக்கு ஒரு டவுட் டாக்டர், அந்த கட்டி பிடிக்கிற பையன் நீங்க தானே? டேய், என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? நான் கட்ட பிரம்மச்சாரி. கட்ட பிரம்மச்சாரியோ இல்ல கட்டில் செய்யற ஆசாரியோ இந்த மேட்டர்ல எல்லாரும் வீக் தான் டாக்டர். நீங்க வேணா மீசி தாடி சேவ் பண்ணிட்டு பாருங்களேன், பிட்டு படத்துல ஒரு ஹீரோ மாதிரியே இருப்பீங்க. வாங்கிட்ட போய் கேட்டப்ப துங்கோ டுமாயோ கமாயோ. டேய் மழை பண்ணீங்களா? இப்ப எதுடா டுமாயோ கமாயோன்னு கத்தின்னு இருக்கீங்க? இங்க பாரு, ஒரு ஓனா கேபரேட் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவன் மரம் மாதிரி சாஞ்சு போயிருக்கிறான். எப்பதான்டா பொண்ணை கடத்துவீங்க பாஸ்? என்னடா நின்னுட்டு தூங்குறான்? நான் தூங்கல, அந்த பொண்ணை எப்படி கடத்துறதுன்னு யோசனை பண்ணி நிக்கிறேன். பாத்தீங்களா, எங்க பாச பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சாதாரணமா நினைக்காம சர்ஃபெக்சல்ல போட்டு நினைக்க சொல்றியா? டேய், என்ன ஐடியா யோசனை கேளு முதல்ல. சந்துரு, ஒரு 100 கூட இந்தா. மனோகர், அந்த பொண்ணு வரும்போது இந்த 10 ரூபாயை கீழே போட்டு உடுதான்னு கேளு. அவ கீழே எடுக்கும்போது முதல்ல உன் 10 ரூபாய் கீழே போட்டு கேட்க சொல்ல வேண்டியதானே? உண்மையிலேயே உன் பிளான் என்ன? அந்த பொண்ணை கடத்துறதா இல்ல என்கிட்ட இந்த காசை கறக்கிறதா? கமர்லால் வரா, பதுங்குங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. வேண்டாமா, அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு ராம விட்டுட்டு போவாது. அவனோட நிலைமை ரொம்ப பரிதாபமாயிடும். அவன் உள் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அரே, நம்மள்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டானுங்க. வண்டி எடு, ஜல்தி ஜல்தி. 10 நிமிஷத்துல இன்னொரு இடத்துல தூக்கணும். நல்ல வேலை நம்மள என்கவுண்டர் பண்ணல. அவர் என்கவுண்டர் பண்றவர் இல்ல, கமர்லால் சைட். சேட்ட பாத்தேன்டா ஒளியறீங்க. நாங்க காருக்கு டியூ கட்டல. இந்த கடத்தல் நல்லபடியா முடிஞ்சிருந்ததுனா 2 மாசம் டியூ கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சேட்டு அவன் தலையிலே அவனே மண்ணவாரி கொட்டிட்டான். அவனாவது அவன் தலையில அவனே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டான். ஆனா என் தலையில நீங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து மண்ணள்ளி கொட்டிட்டீங்களடா. ஆமா, எங்க உன் பாஸ்? பாத்தியா, கொஞ்சம் மறைவான இடம் கிடைச்ச உடனே இவன்லாம் ஒரு பாஸ். ஹலோ டாக்டர், கடத்தல் பிளான் சொதப்பிடுச்சு டாக்டர். சாரி. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. வெயிட் ஆஃப் பண்ண, நானே பார்த்துக்கிறேன்.